தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். நாம் தமிழர் கட்சியும் சரி, சீமானும் சரி, அவங்க அதிகாரத்துல இல்லைனாலுமே அவங்க சொல்ற விஷயங்களையும் அவங்க செய்யற விஷயங்களையும் தான் தொடர்ந்து இங்க எல்லாருமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது திமுக அரசா இருந்தாலும் சரி, இப்ப தாவேக அரசா இருந்தாலும் சரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல மதுராந்தத்துல அங்கன்வாடி கட்டிடம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்டிகே சுற்றுச்சூழல் சார்பா ஒரு முயற்சி எடுத்திருந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட 17,50,000 அதுக்கு ஒதுக்கீடு செஞ்சு இப்போ அந்த பில்டிங் கட்ட போறாங்க அப்படின்றது மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. இது நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறையின் மாபெரும் சாதனையா பார்க்கப்படுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அது மட்டும் இல்லாம கன்னியாகுமரி உறவுகள் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். நீங்க மிகப்பெரிய தவறு பண்றீங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கான கட்சி அலுவலகம் திறப்பாது, நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தில் இலவச நூலகம் அமைப்பது, நாம் தமிழர் கட்சி சார்பாக இலவச கல்வி மையம் டியூஷன் சென்டர் அமைப்பது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உறுப்பினர் அனைவரிடம் மாத சந்தா பிரிக்கப்பட்டு ஏழைகளுக்கு உதவுவது, வழக்கறிஞர் பாசறையிலிருந்து வழக்கறிஞர் ஒருவரை மாதத்துக்கு ஒரு முறை கட்சி அலுவலகத்திற்கு வர வைத்து அங்கு தேவைப்படும் மக்களுக்கு உதவுவது, ஊராட்சி உட்பட்ட பகுதிகளுக்கு இருக்கும் அனைத்து மத கோயில்களில் திருக்கோயில்களில் இலவச மரக்கன்றுகள் அளிப்பது, 6 மாதங்களுக்கு ஒரு முறை குழந்தைங்களுக்கு பேச்சு போட்டி, பாடல் போட்டி, இளைஞர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தி பரிசளிப்பது, ஊராட்சியில் உள்ள உறுப்பினர்கள் சார்பாக 10 சமூக வலைய கணக்குகளை தொடங்குவது, நாம் தமிழர் கட்சியின் சார்பாக முன்னெடுக்கும் அனைத்து போராட்டங்களுக்கும் மக்கள் தெரியப்படுத்துவது, ஊராட்சி சமூக வலைதளங்களில் நன்னடத்தையான பதிவுகளை பதிவிடுவது, அண்ணன் சீமான் எடுக்கும் அனைத்து முடிவுகளுக்கும் கட்டுப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை நாம் தமிழர் கட்சி கன்னியாகுமரி மாவட்டம் சார்பாக பண்ண போறாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. திருப்பி சொல்றேன், இதெல்லாம் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு இடத்துல கூட ஜெயிக்காத சீமான் அவர்கள் தான் பண்றாரு. டெபாசிட் வாங்காத சீமான் அவர்கள் தான் பண்றாரு. மக்கள் மறுபடியும் புரிஞ்சுக்கணும், இதுவே சீமான் அவர்கள் ஆட்சியில் இருந்தா இப்படி பண்ணிருப்பாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.